குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி கண்டிப்பாக 12 ராசிக்கு இது முக்கியமான பெயர்ச்சி. 12 ராசி மிஸ் பண்ணாத பெயர்ச்சி. அதாவது சனி பகவானுடைய வக்ரகால கிரக பெயர்ச்சி. எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது, இவருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான்ங்கிறாங்க. இவர் வந்துட்டா எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா? சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? இப்ப அப்படிப்பட்ட சனி பகவானுடைய கிரக பெயர்ச்சி நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ர காலத்துல இருக்கிறார். எப்ப அவர் ஜூலை மாசம் 13ஆம் தேதியா வக்ரம் ஆயிட்டார். இருந்தாலும் நவம்பர் மாசம் 28ஆம் தேதிக்குள்ள ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க வர்றாரு. ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வச்சிருக்கோம். என்ன விஷயம் தெரியுங்களா? இந்த சனி பகவான் வக்ர காலத்துல சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமும் குருவோட சரத்துல, அதுவும் அவரு மீனராசி தான் இருக்காரு, கும்பராசிக்கு வரவே கிடையாது. அதாவது புரட்டாதித்துல வர்றாரு செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதிக்கு அப்புறம். ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குருவும் சுயசாரத்துல நிக்கிறாங்க. அப்ப 2 பேருக்குமே குரு சனி யார் ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போறார். இதான் இதுல முக்கியமான விஷயம். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. சனி வக்ரகாலம் பல பேருக்கு பல கோடியை கொடுக்கும் நவம்பர் மாசம் 28க்குள்ள. ஏன்னா நம்முடைய குரு சுக்ரன் ஜோதிட டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா அந்த ரிஷபராசி தான். எப்படி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. நிறைய அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் ரிஷபத்தை பொறுத்தவரை. எப்படி அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிச்சு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க. பயங்கரமான ஒரு கற்பனையா இருக்கணும் ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். எப்படி கற்பனைவாதிம்பாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ரமான கிரக பயிற்சி ஸ்ட்ரெயிட்டா நம்ம பாயிண்ட்டுக்குள்ள வந்துடும். ஏன்னா எல்லாருமே இந்த சனி பகவானை வக்ரம் ஆயிட்டா ஜாதக நோட்டை எடுத்து பார்க்கணுங்கிற எண்ணம் மைண்ட்ல வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வக்ரமா இருக்காரு, நல்லா பார்த்துக்கணும். நவம்பர் மாசம் 28க்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, இதுக்கான பதிவு தான். அது மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம், நல்லா பார்த்துக்கணும், முக்கியமான கிரகம். ஏன்னா உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதினா உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய 9ங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம்பாங்க. ஆன்மீகம், புண்ணியம், அப்பா தந்தை சொத்து, இது எல்லாமே இந்த 9ஆம் பாவம் தான். 10நாவே தொழிலுக்கு காரகர். உடைய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழில், நம்ம கிடைக்கக்கூடிய மரியாதை எல்லாமே இந்த 10ஆம் பாகம். இதுக்கு உள்ள அதிபதி பாருங்க 11ஆம் இடத்துல லாபத்துல போய் நிக்கிறார். எப்படி லாபத்துல குருவுடைய வீட்டுல நிற்பதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறா, இதுக்கான பதிவு தான். இது நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டைம்ல நல்ல ஒரு சூப்பரான இடத்துல அவர் இருக்கிறார். அப்ப இது நல்லதா கெட்டதா, இதுக்கான பதிவு தான். தயவு செய்து சனி பகவானுடைய வக்ர கிரக பயிற்சி பாக்குறீங்கன்னா சனி பகவான் உங்க லக்னத்துக்கு நல்லவரான்னு பாருங்க. லக்னம் ஒண்ணும் இல்லை, நீங்க பிறந்த நேரம் தான். நீங்க என்ன நேரத்துல பிறந்தீங்க, உங்க நட்சத்திரத்துல என்ன தசாபுத்தி நடக்குது, மெயினா பிறந்த நேரம் தெரியுது இல்லையா, உங்க நட்சத்திரத்துல இருந்து என்ன தசாபுத்தி இப்ப ரீசெண்டா நடக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரம் 1, அதாவது 2ஆம் பாதத்துல இருந்து பிறந்து 4ஆம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க. அடுத்து ரோஹிணி, அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரை. இதுலதான் நீங்க பிறந்திருக்கணும். இப்ப எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தசாபுத்தி கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான தசாபுத்தி நடக்கும். உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதிக்கு எப்படி சனி பகவான் நல்லவரா கெட்டவரா மெயினா பார்க்கணும். அது லக்ன அடிப்படை. பிறந்த நேரம் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த லக்னத்துல இருந்து அவர் சனி உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு சனி பகவான் யோகமா இருக்கிறார், உங்களுக்கு இந்த வேலையை நீங்க பண்ணுங்க, இந்த விஷயத்த பண்ணுங்க, இந்த விஷயத்த பண்ணாதீங்க, இது சம்மந்தமா தொழில் பண்ணுங்க, இது சம்மந்தம் பண்ணாதீங்க. இதை எதை வச்சு சொல்லுவாங்க, உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். நீ எது சம்மந்தம் படிக்கலாம், எந்த காரியம் பண்ணா வெற்றியா இருக்கும், எந்த காரியம் பண்ணா உங்களுக்கு தோல்வி கிடைக்கும் சொல்லி கரெக்டா பார்த்து சொல்லலாம். அதனால நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம்னா, ஒரு பொது பலனா பாருங்க. ஜாதக தசாபதியை பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு பலனா பார்க்கலாம். அதனாலதான் நம்ம எல்லா வீடியிலும் ஒரு பொது பலன் நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம். மெயினா சனி பகவான் ஜாதக நோட்டு எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க.
நமக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. இதுக்கான பதிவு தான். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இப்ப பாருங்க 11ஆம் இடத்த சனி பகவான் பாருங்க, உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஏன்னா ஆல்ரெடி ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த குருங்கிற கிரகம் உங்க ராசியில இருந்துச்சு. பொதுவா ஒரு சில பேருக்கு ஜென்ம குரு என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டா கதையா சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய கதை சொல்லுவாங்க. எனக்கு பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரீசெண்டா குரு 2ஆம் இடத்துக்கு வந்து வருமானம் நிறைய பேர் கிடைக்கல தெரியுங்களா? வருமானம் கிடைக்கல. ஏங்க இப்படி சொல்றீங்க? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. உங்களுடைய கணவரே உங்களுக்கு எதிரி மாதிரி மாறி இருப்பாரு தெரியுங்களா? கணவர் எதிரி, இல்ல மனைவி எதிரி, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நண்பர்கள் கூட்டாளி எதிரியா மாறான்னு கேட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஒரு பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஜனவரி மாசத்துல இருந்து இதை எடுத்து பாருங்க. ஏதோ ஒரு வழக்கு நில்வே உங்களுக்கு இருக்கும் பாருங்க. ஏதோ ஒரு வழக்கை நீங்க எதிர்கொண்டிருப்பீங்க பாருங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல. ஜாதகத்துல தசாபதி சரியில்லாதவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இடம் பிரச்சனையோ, இல்ல பூமி பிரச்சனையோ, இல்ல படிப்புகளில ஒரு தடைகளோ, இல்ல வீடு இடத்துல பூமியில வண்டி வாகனத்துல ஒரு ரிப்பேர் சார்ந்த விஷயம், ரொம்ப செலவுகளோ இது மாதிரி பார்த்திருப்பாங்க. பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் ரிட்டர்ன் வாங்க முடியாம தடுமாற்றமோ, இல்ல வேலை உத்தியம் சரியே இல்லாம அமைகிறதோ, இல்ல வேலை உத்தியத்துல நிறைய பிரச்சனையை சந்திக்கிறதோ, இல்ல மேல் அதிகாரிட்ட ஒரு பிரச்சனை சந்திக்கிறதோ, இல்ல கடன் சுமையை பார்க்கறதோ, இல்ல உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மை, ஒரு உடம்பு ஒரு சோர்வா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான தன்மையை பார்க்கறதோ, இது மாதிரி நிறைய பேர் பாருங்க இந்த ரிஷபத்துல பிறந்தவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. இது ஒரு கதையா சொல்லுவாங்க. ஆமாங்க இருந்துச்சு லைஃப்ல. என்னன்னு தெரியல. இது என்னன்னு தெரியல. நல்லா படிச்ச குழந்தை படிக்கல. இது எல்லாமே ஒரு தாமதமா இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை வரும். இப்ப பாருங்க இந்த சனி பகவான் வந்து பாருங்க இந்த 28ஆம் தேதி வரை இருக்காரு. அப்ப நவம்பர் 28க்குள்ள பாருங்க ஒரு லைஃப்ல நிறைய விஷயத்த அவர் நான் மாத்துவேன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நான் எல்லாத்தையும் மாத்துறேன். அப்ப குரு மட்டும் நல்லா இருந்துட்டா போதும், எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எதை வச்சு சொல்றீங்க? குரு மட்டும் நல்லா இருந்தா? ஏன்னா குருடைய நட்சத்திரம் தான் 2 கிரகம் போகுது. சனி பகவானும் குருவோட சாரத்துல, குரு பகவானும் சுயசாரத்துல. அப்ப இது எப்படிப்பட்ட யோகம் மட்டும் கொடுக்கும் பாருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல வருமானத்துல குரு இருக்காரு. நல்லா பாத்துக்கணும். எப்படி வருமானத்துல குரு இருக்காரு, லாபத்துல சனி இருக்காரு. இது எப்படி காம்பினேஷன் பாருங்க. பெருங்கொண்ட பணத்துல சனி. அதான் சொல்ல சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு பழமொழி சொல்லுவாங்களே. இப்பதான் உங்களுக்கு வேலை செய்யும். எந்த கிரகத்தும் ஈஸ்வர பட்டம் கிடையாது, அவருக்கு மட்டும்தான். இப்ப 2ஆம் இடத்துல குரு. அப்ப எதுலையுமே தைரியமா நீங்க இறங்கி அடிச்சீங்கன்னா துல்லியமா அடிக்கலாம். கரெக்டா ஜாதகத்துல தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணி அடிக்க சூப்பரா இருக்கும். இப்ப இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, நகை வாங்குறதோ இது மாதிரி இப்ப பண்ணணும். இப்ப ரிஷபராசிக்காரங்க பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க பாருங்க. ஆனா காசே இருக்காது. ஏதோ கடன் வாங்கியாச்சும் நம்ம இடமோ வீடோ வாங்குற பிளானுக்கு போயிடுவாங்க. அது கண்டிப்பா அமையும். வண்டி வாகனம் வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய பக்காவையும். வீட்டுல சுபகாரியம் சுப செலவு, திருமணத்தை பேசி வச்சிருப்பாங்க, முடிப்பாங்க பாருங்க திருமணத்தை. கண்டிப்பா நிறைய பேருக்கு திருமண தடை. நீங்க திருமணத்துக்கு கணவன் மணிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும். காதல் திருமணம் 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் இந்த வக்ர சனி காலத்துல. ஏன்னா மேக்சிமம் செவ்வாய் சனிபான பார்த்துருவாரு. எப்படி இருந்தாலும் செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வந்து நவம்பர் மாசத்துல வந்துருவாரு. அப்ப திருமண தடை இருக்காது. நண்பர்கள் பழக்கம் நல்லா இருக்காது. எப்படிப்பட்ட வழக்கம் சரியாகும். இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே சரியாகும். அதே மாதிரி கடன் இருக்காது. ஏன் கடன் இருக்காது சொல்லுங்க? குரு பாக்குறாரு, கடன் சார்ந்த பாக்குறாரு. அப்ப கடன் சுமை இருக்காது. லோன் பிரச்சனை சரியாகும். ஏன்னா குருவும் சனியும் 2 பேரும் ஒரே சாரத்துல இருந்து அவர் பார்ப்பதனால் வீட்டுல சுபகாரியமும் வருமான பொருளாதாரத்திலையும் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்திலும் பயங்கரமான யோகத்தை கொடுக்க போறாரு. இப்ப நான் வெளிநாடு போலாமா வேணாலும் நிறைய பேர் போங்க. வெளிநாட்டை வேலை பார்க்கணும்னா அங்கேயே நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கொடுக்க ரெடியா இருக்காரு அவர். ஏன்னா அவருடைய பார்வை பாருங்க 10ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசியை பாக்குறாரு 3ஆம் பார்வை. 10ஆம் பார்வையும் 3ஆம் பார்வையும் சிறப்பு பார்வை அவரு. அப்ப வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கணும் பயங்கரமான ஒரு லெவல்ல ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. ஏன்னா 11ஆம் வீட்டை பாக்குறேன்னா ஒரு ப்ரொமோஷன் தேடி வருதுன்னு அர்த்தம். இங்க வேலை பார்த்தா சரி, இல்ல வெளிநாட்டுல பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, இதெல்லாம் சாதகமா இருக்கும் உங்களுக்கு. மாணவ மாணவிக்கு நான் படிப்பு கல்விக்கு எந்த ஒரு தடையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல ஒரு அமைப்பா இருக்கு, டைமிங் பக்காவா இருக்கு. தொழில் பண்ணக்கூடியவங்களும் தாராளமா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழில் பண்ணுங்க. சூப்பரான யோகத்தை கொடுப்பாரு. தொழில் தான் நல்ல ஒரு அமைப்பா அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா மாமனார் மாமியாருடைய சொத்துகள், இடப்பிரச்சனைகள், பூமி பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பு இப்ப வரலாம். ஆனா இப்போ ஒரு சுப செலவு மாதிரி குடும்பத்துல வரக்கூடிய அமைப்பு இருக்கு. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், நெருப்பு சம்மந்தோட நல்லா இருக்கும், இரும்பு சம்மந்தோட நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், ஐடிஎஃப்ல நல்லா இருக்கும். இப்ப லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க சனி பகவான் வக்ர காலத்துல எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்றது வெற்றி நிச்சயம் உங்க பக்கம். இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்னங்க வருதுல? கார்த்திகன்ஸ்ல பிறந்தவங்க. கார்த்திகத்துல பிறந்தவங்க இந்த சனி வக்ரமான காலத்துல பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுப்பாரு.
சுப செலவோ, வீடோ, இடமோ, ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனையோ, இல்ல வேலை மாற்றமோ, இல்ல தொழில் மாற்றமோ, ஏதோ ஒரு விஷயம் நீங்க மாத்த போறீங்க. இது கன்ஃபார்மா இந்த நவம்பர் மாசம் 28க்குள்ள நடக்கும். தொழில் உத்தியோகம் மாத்த போறேன், இல்ல வேலை மாத்த போறேன், இல்ல அரசாங்க வேலைக்கு எழுதுறேன், இல்ல அரசு முன் அனுகூலம் வரணும். இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு நவம்பர் மாசம் 28க்குள்ள. அதாவது இந்த கார்த்திகை பிறந்தவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி பிறந்தவங்களுக்கு குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி மைண்ட்ல சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். இனிமே பாருங்க குடும்பத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, இல்ல தொழில ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரமா வருது. அதாவது ஒரு ரோகிணி பிறந்தவங்களுக்கு சுய தொழில் பண்றது, தொழில ஒரு மாற்றத்தை பாக்குறது, இல்ல வெளிநாடு போறது, இல்ல வெளியூர் போறது, இல்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலை மாத்த அமைப்புலாம் பக்கவா இருக்கு. டீச்சிங் லைன் பாக்குறவங்க, அந்த கற்பனை சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, ஐடிஐ ஃபீல்ட்ல உள்ளவங்க எல்லாரும் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நீதியான குணமும், நேர்மையான குணமும், ஒழுக்கமான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க எது வந்தாலும் பயப்படாம இறங்கி நீங்க உங்க பக்கம் வெற்றி வருது. இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு. காரியம் வெற்றி, எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது. இப்போ ஒரு பாருங்க, இப்ப வண்டியோ, வாகனமோ, சுப செலவு, ஏன்னா நீங்க ஒரு ஜனவரி மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மிருகசீரத்துல பிறந்தவங்க. இனிமே கஷ்டங்கள் குறையும். சுப செலவு, சுபகாரியம் மாதிரி வீடோ, இடமோ, வண்டியோ, வாகனமோ, படிப்புகளிலோ மாற்றமோ, குழந்தைகளுக்கு சுபகாரியமோ, சுப செலவு எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்புலாம் பக்காவா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாம், நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு. வரக்கூடிய சனிபாவுடைய வக்கரமான கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.